வணக்கம், நான் உங்க கிருஷ்ணர். இவர் எப்பேற்பட்ட ஆள்? ஐடிவிங்கோட உச்சபட்ச தலைவர். என்ன, திமுக தலைவர்ல ஐடிவிங்கோட உச்சபட்ச தலைவர், புரிஞ்சுக்கோங்க. லயோலா கல்லூரி ஸ்டாலின் மீண்டும் முதல்வர். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பில் தகவல் இதை பிரபலமாக்கிட்டாங்க. ஏன்னா விஜய் படிச்சது லயோலா கல்லூரி. லயோலா கல்லூரி கொடுத்த கருத்து கணிப்பு ரிப்போர்ட்டோட வெளிப்படையா சொன்ன ஏடிஎம்கே நான் கவலைப்பட மாட்டேன். 2016 நீங்க கொடுத்த திமுக தான் வரும்னு சொன்ன இடத்துல ஏடிஎம்கே வந்துச்சு. அப்ப என்ன போயிட்டீங்க? இப்ப கருத்து கணிப்பு சொல்றாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டுங்க வெறும் வாய் வார்த்தை சொன்னா உங்க அப்பனே நம்புவான். உங்க அப்பனே நம்ப மாட்டான். அந்த அளவுக்கு கேள்வி கேட்டாங்க. என்ன ஸ்டாலின் தான் காரணம் முழுக்க முழுக்க. திருப்பி திருப்பி பரப்புறது ஒரே ஒரு வார்த்தை. அந்த ரிப்போர்ட்டை கருத்து கணிப்பு ரிப்போர்ட்டை கொஞ்சம் காமிச்சு பேசு. என்ன உனக்கு ஆதாரம் ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? வெளிப்படையா கேக்குறேன், ஆதாரம் ஒண்ணு இருக்கா இல்லையா? நான் கேக்குறேன், ஆதாரம் ஒண்ணு இருக்கா இல்லையா? உனக்கெல்லாம் ஆதாரமே தெரியல. வாயில வட சுட்டன்னு பேர்ல பொருத்தமா அழிதான். என்ன பக்காலு. ஏன்னா லயோலா காலேஜ் படிச்ச ஒரே காரணத்தினால லயோலா ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா விளக்கு என்ன? லயோலா காலேஜ்ல படிச்சாரு, இப்ப படிச்சுக்கல. என்ன ரவுடி பேர் கூட்டணி கட்சி தலைவர், அவனை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. ஒரு வார்த்தை கேட்டுனா உன் மேல 1% நம்பிக்கை வரும். இப்போ வந்து ஜாக்கிரதையோ டீச்சர்ஸ்க்கு ஆதரவா பேசிட்டோம், விளக்கெண்ண பேசிட்டோம்னா ஒரு போதும் நீ ஓட்டு போட்டு ஜெயிக்கலான்னு, ஓட்டு வாங்கி ஜெயிக்கலான்னு மெதப்பில் இருக்காத. நீ தமிழோட மெதப்பில் இருக்காச்சு எனக்கு தெரியும். என்ன 4 கோடி ரூபாய்க்கு 4 பம்பு செட்டு மெதப்பில் இருந்து நான் பார்க்கல. தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு தண்ணீரை மேய்ச்சி கேட்டா மேற்கையாவது வெள்ளம் இல்லையா? மழை தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சான். உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வருறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சொல்றேன். வெக்கமா இல்ல? மேற்கு எல்லாம் ஒரு ஆளு, அதுக்கு மேயர் வேற. என்ன வார்டு கவுன்சில அந்த மக்களா ஜாஸ்தி. நான் சொல்றேன் நாய்சேகர், என்ன நம்ம மேயர் பிரியா, 10 ரூபா பாலாஜி, பொய்மேஷ், கேள்நூறு, இவங்க எல்லாம் தெரு கவுன்சில் கூட ஆக மாட்டாங்க. அதே மாதிரி சேப்பாக்கம் தொகுதி, கொளத்தூர் தொகுதி, தொழில் திருமாவளவன் டெபாஸ் இழக்கிறாங்க. எழுதி வச்சுக்கோ. ஏன் சொல்றேன்னா திருப்பி திருப்பி உங்க கட்சியை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா இந்திய வரைபடத்துல தமிழ்நாடு காணா போயிடும். உறுதி, பக்கா உறுதி, டவுட்டே இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா தமிழ்நாடு தூக்குறதுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா? உங்க அப்பா கொடுத்தான். உங்க அப்பன் ரயில்ல திருட்டுத்தனமா ஏறி வந்துட்டு திருட்டு ரயில் ரயிலே திருட்டுன்னு சொன்னவங்க நீங்க. எப்பேற்பட்ட ஆளுங்க நீங்க. அதையும் நம்பி நம்பி மக்கள் அதை சொல்லி சொல்லி அதை பழக்கமாயிட்டாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? சொல்றது தெளிவா துப்பு இல்ல, தெளிவா சொல்லல, மாத்தி மாத்தி சொல்றது துப்பு கிட்டவங்க இல்ல, தரமா வந்தவங்க நீங்க. என்ன இப்ப இந்த வீடியோ இருக்குன்னா எது இந்த லயோலா காலேஜ் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க, ரிப்போர்ட்டை காமிக்கிறதுக்கு துப்புல ஆதாரத்தை காமிக்கிறது. என்ன நான் முறையே பேசல, நியாயத்தை சொல்லுன்ற அவ்வளவுதான். நியாயத்தை சொல்ல வேண்டிய இடத்துல வில்சனே அரசு வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இல்ல, இடத்துல சொல்லணும்னா அரசு வழக்கறிஞர். தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் யாருன்னா கீழமை நீதிமன்றத்திலயோ உயர் நீதிமன்றத்திலயோ இருக்க தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் பாலியல் குற்ற வழக்குல ஈடுபட்ட ஒருத்தனை குற்றவாளியா தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போய் ஜெயிச்சிட்டான். அவன் தப்பு செய்யல, புத்தி கேட்டவனுங்களா தப்பு செய்யல வரல. உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிருக்காங்க, தமிழ்நாடு அரசு போதிய ஆதாரங்களை எடுத்து உரைக்காதனால், எடுத்து கூறாதனால் விடுதலை செய்கிறேன்னு சொல்றது வெக்கமல்ல. என்ன வில்சனுக்கு கொஞ்சம் கூட அறிவில, கையில நெய்ய விட்டுட்டு வெண்ணெய்க்கு தர்ற மாதிரி இருக்கு. ஏண்டா ஏன்டா அப்படி ஊழ வாங்குறீங்க? செகண்ட் அப்பீலா வந்த இத கேச விட்டீங்க, செகண்ட் அப்பீல மண்ணா நட்டு நானும் வளர்க்குறீங்க தெரியுண்டா நீங்க எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு. திருப்பி திருப்பி ஓயாமன்னு சொல்றீங்க. தாழை வாங்கின இடைக்கால உத்தரவு, தாழை கிடைக்க இடைக்கால உத்தரவு 10,000 நாள் சொல்றேன். நீ வளர்க்குறீங்க, நாங்களும் வளர்க்குறீங்கிறதா நிறைய பேர் இருக்காங்களா? தமிழ்நாட்டுல நீங்க ஒருத்த மட்டும் வளர்க்குறீங்கல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. யாருமே கேட்காத பாட்டி எதுக்கு திருப்பி திருப்பி ஓயாம வந்து கூற? கோழி கூட கம்மியாக தானே கூவோம். தாழை வாங்கின இடைக்கால உத்தரவு ஏன் திமுக வர சண்டை எடுத்துவோனா? நான் சொல்றேன், நீங்க வாங்குறது உச்ச உயர் நீதிமன்றத்துல இடைக்கால உத்தரவு. அப்ப இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறை இருக்கும்போது இடைக்கால உத்தரவு தானே வாங்க முடியும். இடைக்காலம் வேணானே. அதே மாதிரி இந்த ரவுடி பேர் இருக்கால திருமாவளவன், அதான் யாருமே கேட்கல. அடி வாங்கணும் சொல்ல, அடிச்சவங்களும் சொல்ல, போலீஸ் யாரையும் வரல. நீ எதுக்கு முந்திரி கொடுத்துருமா? நான் கார்ல இருந்தா பார்த்தேன், அடிச்சது தெரியல. அப்படியே நீங்க விளக்கன்னா அப்படி ஒரு மந்திரி எம்பி வர உனக்கு பதவி ஒரு கேடு. கார்ல இருந்து பாத்தங்கிற, நான் நேர்ல பாக்குறேங்கிற. அப்படி 4 நிமிஷம் நினைச்சேன். 4 நிமிஷத்துல
கழுத்தறுத்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு எத்தனை நிமிஷம் வீடியோ நீ பாரு, நல்லா பாரு. எத்தனை நிமிஷம் கொலை பண்ணிட்டு ஓடிய போயிடுறாங்க 4 நிமிஷத்துக்குள்ள. ஏன்னா வெட்ட 4 நிமிஷம் சொல்றாரு, 4 அடியா அது ஒரு அடிக்கன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் உங்க தலைவர் ரவுடி பையா உயர்நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு வழக்கறிஞர் என்ன தெனா விட்டு உனக்கு. இதே மாதிரி சொல்ற கர்நாடகா மாநிலத்துல ஏன் நீ வந்து ஒரு சவுக்கு எம்பிஆர் இல்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா நீ மட்டும் கர்நாடகா மாநிலத்துல எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நான் சொல்றேன், நான் கண்ணால பாத்திருக்கேன். எந்த இடத்துல இருந்தாலும் நீ வழக்கறிஞரை முறைச்சு பார்த்தா உனக்கு தர்மடி இருக்கும். வர போற 1 லட்சம் பேர் இருக்காங்க பெங்களூர்ல, 1 லட்சம் பேர் ஒரு கை வைப்பாங்க. அப்போ தாட தவடையில எங்க போன்னு பாத்துக்கோ. என்ன தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் அகிம்சை வழியில போடுறாங்க. சாதி பண்ணா காடு தங்காது. பொறுமையா இருக்கு ஒரு ரவுடி பயில உன் மேல விசாரணை இல்லைன்னு ரொம்ப துடிக்காத. இந்த ஆட்சி முடிக்கும் நானே வழக்கு புரிகிறேன். நீ என்ன அப்பேற்பட்ட ஆளா? நீ அவ்வளோ லாட்ல பக்தாசா? போடா டேய். சாது பண்ணா காடு தங்காது. ரொம்ப அநியாயம் பண்றீங்க, ரொம்ப தாங்காது. என்ன செல்வ பெருந்தரை தங்க தமிழ் செல்வம் தங்க தமிழ் செல்வம் எந்த பித்தாலும் தெரியல. அவனுக்கெல்லாம் மக்கள் சரியா புகட்டி இருக்காங்க. பாடம் 2026 லட்சம் போட்டுவாங்க. கேட்ட கேள்வி கேட்டு நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு ஓடிவிட்டாங்க. நீ எல்லாம் போக முடியும்? உன் சமூகத்து ஆளுங்களா உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மூத்திரத்தான் குடிக்கணும். என்ன எழுதி வச்சுக்கோ சரியா? 2026 லட்சம் ஒன்னையும் கட்சி நாடக தலைவனையும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா இந்திய வரைபடத்துல தமிழ்நாடு காணா போயிடும். சரியா? உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.